உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தான் தலைமை. அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக தான் போட்டி இருக்கணும். எதுக்கு டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு இந்த பிரச்சாரத்தை வந்து திமுக கட்டமைக்கிறாங்க? விஜய் இதை நோக்கியும் கேள்வி எழுப்பி இருக்காரு. தமிழ்நாடு டெல்லி இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு அப்படின்றது விஜய்க்கு தெரியுமா? ஸோ விஜயனுடைய அரசியல் அப்படின்றது வேற, அது அரசியலே கிடையாது. அவர் பண்றது ஒரு டிராமா, அடிப்படையற்று பேசுறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிக்கு வந்தார். அவர் பிஜேபி ஆள் தானே. தேர்தல் ஆணையமே மோடி அரசு சாதகமாக தான் செயல்படுது. ஞானேஷ்குமாருக்கு வந்தார் தலைமை தேர்தல் அதிகாரி. வந்தவர் என்ன சொன்னார்? சட்டம் ஒழுங்கு எக்ஸலண்ட்னாரு. சொன்னாரா இல்லையா? இது இந்த விஜய் மாதிரி ஒரு லூஸுக்கு என்னன்னு தெரியல. திமுகவுக்கு தான் போட்டின்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. அதிமுக வந்து அவர் வந்து நல்லிஃபை பண்றாரா? ஒரு குட்டி நாய் வந்துட்டு ஒரு பெரிய நாயை பார்த்து குறைக்குது. அது சும்மாவே தான் இருக்கும். அவர் பிடிச்சி ஒரு கடி கட்சிதுன்னா அதுக்கப்புறம் ஓடியே போட்டு செத்து போயிடும். டிஎம்கே அப்படின்றது, அண்ணா டிஎம்கேன்றது எவ்வளோ பெரிய கட்சிகளாக இருக்கும். அது ஒரு மேசிவ் ஸ்ட்ரென்த். அது என்னால தமிழ்நாட்டை மீட்க முடியுங்கிற அந்த மனநிலையில தான் விஜய் இருக்காரு. ரியாலிட்டி அவருக்கு தெரியலையா? நீங்க மீட்கக்கூடிய நபராக இருந்ததுன்னா உன்னுடைய கூட்டத்துக்கு வந்த 41 பேர் கண்ணு முன்னாடி சாப்பிடுங்க. நீ அந்த இடத்த விட்டு ஓடிடுற. இங்கே சென்னையில் காத்துட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர், நீ சந்திக்கல. நீ வீட்டுக்கு போயிட்ட. 3ஆவது நாள் ஒரு வீடியோ விட்ட. அதுக்கப்புறம் ஒரு 70 நாள் மக்களையே சந்திக்கல. நீ என் மீட்பாரு. உன் மேலே 60 நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். 90 நாள் ஆச்சு, 160 நாள் ஆச்சு, 150 நாள் ஆச்சு, இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. அப்படி யாரோட ஆளு? விஜய்னால பலனடையக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னா மோடியும் பிஜேபியும் தான். ஆனா விஜய் களத்துல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கு இல்லையா? 2006 விஜயகாந்த் வாங்கினதை விட அதிகமா வாங்குவார்னு சொல்றாங்களே ஓட் பர்சன்டேஜ். விஜயகாந்த் அப்போ கூட்டின கூட்டத்தை வந்துட்டு நீங்க பார்த்தது இல்லை. இதை விட அதிகம். ரூரல் கான்ஸ்டியூன்சி விஜய்க்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்க வாய்ப்பு இருக்கு? எந்த இடத்துலையுமே கட்டமைப்பு இல்லை. எங்கேயாவது விஜய் கட்சி சார்பாக வந்துட்டு ஒரு குச்சியை நட்டு கொடியேற்றினாங்க அப்படின்றது கேட்டுருக்கீங்களா? அவனுக்கு அதனால ரசிகனை பண்றான். ஓகே, ஒரே நேரத்துல 2 தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பெரம்பூர்ல 1, திருச்சி கிழக்குல 1. 2 இடத்துல போட்டிடுறது வந்து சட்ட ரீதியாக வந்துட்டு இடம் இருக்குது. ஆனால் அவர் கணக்கு பண்ணது தப்பு என்னன்னா, பெரம்பூரில் கிறிஸ்டியன் இருக்காங்க, ஆனால் தொழிலாளர்கள் தான் அங்கே ரொம்ப அதிகம். தொழிலாளர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னை விட அரசியல் தெரிஞ்சவங்க. முன்னாட்ட போட்டால் பேர் கிடையாது. ஸோ அங்கே ஒரு டெபாசிட் எடுப்பு. திருச்சியில் போனீங்கனாலும் அதே தான். ரிசல்ட் எப்படிங்க இருக்கு? நான் உங்கள்ட்ட ஆர்வமா கேட்கல. அது நான் சொல்றதும் இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் இவிஎம்லாம் இருக்குது. நேர்த்தியாக இந்த தேர்தல் நடந்தால் ஸ்டாலின் 50% மேலே ஓட்டு கிடைக்கும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்களுள்ளார். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? ஐயா, தமிழ்நாடு தேர்தல் கிளம்பு என்பது ரொம்ப பரபரப்பா மாறி இருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து களத்துக்கு போயாச்சு, பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக திமுக இந்த பிரச்சாரத்தை எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு செட் பண்ணியிருக்காங்க. விஜய் இதை நோக்கியும் கேள்வி எழுப்பி இருக்காரு. எதற்கு டெல்லியை இழுக்கணும்? இந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தான் தலைமை. அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக தான் போட்டி இருக்கணும். எதுக்கு டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு இந்த பிரச்சாரத்தை வந்து திமுக கட்டமைக்கிறாங்க? தமிழ்நாடு டெல்லி இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு அப்படின்றது விஜய்க்கு தெரியுமா? அப்புறம் மோடிஜி போய் தமிழ்நாட்டை கண்ட அலர்ஜி அப்படின்னு ஏன் பேசுறீங்க? நீங்க தானே பேசுறீங்க இந்த வார்த்தையெல்லாம். புதுச்சேரியில் போயிட்டு பேசும்போது எந்த ஒன்றிய அரசு வந்துட்டு தமிழ்நாடை வஞ்சிக்குதோ அதே ஒன்றிய அரசு தான் புதுவையை வஞ்சிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஜி? இந்த மாநிலத்திற்கான வரி வருவாய் 9% நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இந்திய ஒன்றிய அரசுக்கு, இந்திய அரசுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் நமக்கு திருப்பி தரது ஒரு 4%. ஆனால் மற்ற மாநிலங்கள் வந்துட்டு ஒரு 4% கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது 15%. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இவங்களுக்குலாம். அப்போ இந்த நாட்டு மக்களுக்காக செய்ய வேண்டிய மாநில அரசுக்கு அந்த நிதி பற்றாக்குறை ஏற்படுது. அதுக்கு யார் பதில் சொல்றது? சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி மேம்பாட்டு திட்டத்துக்கும் மொழிக்கும் என்ன பிரச்சனை? இங்க இருக்கிறவன் எதுக்கு 3 மொழியை கற்கணும்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் மட்டும் ஒரே மொழி, இங்க இருக்கிறவனுக்கு எதுக்கு 3 மொழி? சொல்லுங்க. நாங்க ஒரு தாய்மொழி வச்சிருக்கோம், ஒரு பொதுமொழி வச்சிருக்கோம். எங்ககிட்ட ஏன்
மீண்டும் ஹிந்தியை படின்னு சொல்கிறீங்க, இல்லை ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு மொழினா அதையும் உங்களுக்கு அந்த வேலையை எதுக்கு கொடுக்குது? அப்போது வரி வருவாய் எடுத்துக்கங்க. நிதி பொதுவாக இந்திய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய திட்டங்களில் அது அளிக்கக்கூடிய நிதி 44,000 கோடி குறைச்சிருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, தங்கம் தென்னரசு பட்ஜெட் வரையில் சொன்னார். அது விஜய்க்கு என்னன்னு தெரியுமா? ஒரு இடத்துலையும் ஒன்றிய அரசு தவிர இங்கே இருக்கிற ஒரு ஆளுநரை வச்சுக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஒரு மாநில அரசுடைய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்திற்கு எதிராக அவர் எப்படி நடந்துக்கிட்டார்? உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வழக்காடணுமே. யாருக்கு எதிராக வழக்காடணும்? ஆளுநருக்கு எதிராக. ஆளுநர்னா யாரு? இந்திய அரசினுடைய பிரதிநிதி அவர். அப்புறம் ஒரு இடத்துக்கும் இப்போ நீட்டு தேர்வு தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றணும், நீங்கள் கூட ஆதரிச்சு வெளில பேசுறீங்க, இப்போ மாற்றி பேசுறீங்க, அது வேற. அந்த சட்டத்தை இன்ன வரைக்கும் கிடப்பில் போட்டுட்டு இருக்காங்களே பிரசிடென்ட், அது யாருடைய வற்புறுத்தல்னால அப்படி செய்கிறாங்க? அவங்க ஒன்றிய அரசினுடைய வற்புறுத்தல் தான். அப்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டா 8 ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் ஒத்துக்குறீங்க. வெறும் 1000 ரூபாய். இது வஞ்சனையா இல்லையா? இதை செய்யறது யாரு? மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ திட்டத்தை கேட்டோம். மெட்ரோ திட்டத்துக்கு வந்து பெறக்கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னாங்களே, அது ஏற்புடையதா? அது ஆனால் இதை விட ஒரு செகண்ட் டயர் சிட்டிஸ் அப்படின்றதுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களே நிதியை, ஏன் இதுக்கு மறுக்கிறீங்க? இப்படி நீங்கள் எண்ணற்ற அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டை காட்டுது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் கல்வி அறிவு பெரிய அளவுக்கு இருக்கு. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் விஜய்க்கு தெரியல. ஸோ அவர் பேசுகிறார். இப்போ விஜய்க்கு பேசுறதுனால நம்ம விளக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ப்ரொப்போசிஷனை வந்து முதலமைச்சர் வச்சது. அதனால் நம்மளாம் பேசுறது அவரும் சொன்னார். அப்படிதான் அது. ஒரு ஒன்றிய அரசு உள்ளபடியே அது ஒரு கூட்டாட்சி அப்படின்னோம்னா, இந்த கூட்டாட்சிக்கு உட்பட்ட அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்வியின் மீது அது அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஒத்திசைவு பட்டியல் தான் அது. ஒத்திசைவு பட்டியல்னு பேரு. இங்க இருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டி நாங்கள் போயிட்டு கேட்டாங்க கேள்வி. சமகர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதிக்கு வந்துட்டு மொழி கற்பிக்கணும்னு ஒரு ரைடரை போடுறீங்களே, கண்டிஷனை விதிக்கிறீங்களே, அதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டாங்க. அதை வந்துட்டு கல்வி அமைச்சராக இருந்து தர்மேந்திர பிரதானுக்கு பதிலே சொல்லலையே. அப்போ சட்டத்துக்கு புறம்பு நடக்குது இல்லை. அப்போ இது யாருக்கு எதிராக வந்துட்டு போட்டி போடுறது? நம்ம அது எவ்வளோ வரணும்? 5500 கோடி ரூபாய். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஆனால் இவருக்கு அது தெரியல. இவருக்கு எதுவுமே புரியல. நேற்று கூட பேசுறாரு, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில். சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு தெரியுமா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லணும் அப்படின்னோம்னா அதுக்கு மணிப்பூர் தான் உதாரணம். Where the constitutional machinery does not able to contain order. சட்டத்தின் ஆட்சியை அரசமைப்பு ரீதியான அமைப்புகளால் ஒழுங்காக கடைபிடிக்க முடியவில்லைன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இங்கே ஒருத்தன் வெட்டிவிட்டான், அங்கே ஒருத்தன் கொண்டுவிட்டான், இங்கே ஒரு நகை பறிப்பு, அங்கே ஒரு குரூப் மர்டரு, இதுக்கெல்லாம் பேர் சட்டம் ஒழுங்கு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு குற்றச்செயல்கள் அங்கங்கே நடக்குது. அதை இங்கே இருக்க காவல்துறை கண்டெயின் பண்ணுதா, பிடிக்குதா, அவங்கள சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துதா, அதான் முக்கியம். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி நீயும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குறதா நம்ம நிம்மதியாக தூங்குறோமான. நிம்மதியாக இருக்கிறதுனால தான் நீ வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிற. 70 நாள் கண்டினியூஸாக தூங்கணும்ல. ராமாயணம் மகாகாவியத்தில் கூட அவ்வளோ நாள் யாரும் தூங்கினதா தெரியாது. கும்பகர்ணம் கூட அப்படி தூங்கினதா தெரியாது. 70 நாள் கண்டினியூஸாக தூங்கிட்டு வெளில வந்த. அப்போ என்ன அதெல்லாம்? ஸோ விஜயனுடைய அரசியல் அப்படின்றது வேற. அது அரசியலே கிடையாது. அவர் பண்ணுறது ஒரு ட்ராமா, அவ்வளோதான். அடிப்படையற்று பேசுறாரு. ஓகே. ஆனாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிக்கு வந்தார். அவர் பிஜேபி ஆள் தானே. இந்திய ஒன்றிய அரசே வந்துட்டு தேர்தல் ஆணையமே மோடி அரசுக்கு சாதகமாக தான் செயல்படுது. அந்த ஆளுக்கு வந்தார், ஞானேஷ்குமாருக்கு வந்தார், தலைமை தேர்தல் அதிகாரி இல்லையா? வந்தவருக்கு என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எக்ஸலண்ட் அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு எக்ஸலண்ட்னாரு. சொன்னாரா இல்லையா? எஸ்ஐஆர் ப்ராசஸ் மற்ற மாநிலங்களோட ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நல்லா பண்ணிருக்கேன் என்ன சொன்னார்? அப்புறம் என்ன சொன்னாரு? ஒரே நாள்ல இங்க தேர்தல் நடக்கிறதுக்கு காரணமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். நல்லா இருக்கிறதுனால தான் இங்கேயும் கேரளாலையும். இது இந்த விஜய் மாதிரி ஒரு லூஸுக்கு என்னன்னு தெரியல. இது உனக்கும் எனக்கும் இந்த பையனுக்கும் எல்லாருக்கும் தெரியுது, டிவி பார்க்குறவங்களுக்கு. ஆனால் இவருக்கு தெரியல.
ஆனாலும் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. அதிமுக வந்து அவர் வந்து நல்லிஃபை பண்றாரா? ஒரு குட்டி நாய் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய நாயை பார்த்து குறைக்குது. சாதாரணமாக ரோட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சும்மாவே தான் இருக்கும். அவர் பிடிச்சி ஒரு கடி கடிச்சதுன்னா அதுக்கப்புறம் இது ஓடியே போட்டு செத்து போயிடும். இதெல்லாம் வந்துட்டு இந்த டேவிட் கோலித் ஸ்டோரி இல்லை, பைபிளில் அதை பார்த்து அவர் அடிக்கிறாரு. எனக்கு அவருக்கு தான் போட்டி அப்படின்ட்டு. அது ஒரு மேசிவ் ஸ்ட்ரென்த். அது டிஎம்கே அப்படின்றது, அண்ணா டிஎம்கேன்றது எவ்வளோ பெரிய கட்சிகள். அதெல்லாம் உனக்கு இருக்க ஆள், நீ வேட்பாளர் அறிவிப்பு செஞ்சிய அந்த வேட்பாளர்களில் எவ்வளோ பேர் உன் ரசிகன்? ஓ தாவேக்கா 234 100 பேருக்கு மேலே வெளியிலேருந்து வந்தவன், வெளியில் இருக்கிறவன் யாரு என்ன எல்லாரையும் தூக்கி கொடுத்துட்டிய. நீ வந்துட்டு எனக்கும் திமுகவுக்கும் போட்டினா ஏதாவது அர்த்தம் இருக்குதா? உன் கட்சிக்கு முதல்ல ஒரு பொது இடத்துல போட்டு வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடத்துறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு வைக்கிறிய. இந்தியாவில் எந்த கட்சியாவது செஞ்சிருக்க 5 ஸ்டார் ஹோட்டலில் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம்? இவ்வளோதான் விஜயனுடைய அரசியல். அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான். புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை. விஜயுடைய பேச்சு தொடர்ச்சியா பார்க்கும்போது நான் பெரிய சொகுசை விட்டு வரேன், என்னுடைய கெரியருடைய உச்சத்தை விட்டு வெளியே வரேன், உச்சபட்ச அதிகாரத்தை விட்டு வெளியே வரேன், சம்பளத்தை விட்டு வெளியே வரேன் அப்படிங்கிற டோன்ல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னாலதான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த மீட்பர் டோன்ல ஒரு விஜய் பேசுறாரு. என்னாலதான் தமிழ்நாட்டை மீட்க முடியுங்கிற அந்த மனநிலையில தான் விஜய் இருக்காரு. ரியாலிட்டி அவருக்கு தெரியலையா? அவரை மீட்டுக்கிட்டாரா? எத்தனை இடத்துல சிக்கி இருக்கிறீங்க நீங்க மீட்கக்கூடிய நபரா இருந்ததுன்னா உன்னுடைய கூட்டத்துக்கு வந்து 41 பேர் சீக்கிரம் உன் கண்ணு முன்னாடி சாப்பிட்றாங்க. நீ அந்த இடத்த விட்டு ஓடிடுற. ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க 30 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க சார் அப்படின்ற. தூக்கத்தில் நடக்கிறவங்க மாதிரி நடந்து போயிட்டேன். இங்கே சென்னையில் காத்துட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர்கள். நீ சந்திக்கலை. நீ வீட்டுக்கு போயிட்ட. 3ஆவது நாள் ஒரு வீடியோ விட்ட. அதுக்கப்புறம் ஒரு 70 நாள் மக்களையே சந்திக்கலை. நீ என் மீட்பாரு. உன்னை யார் ஓட சொன்னது? உன்னால கிடையாது. அப்படிதானே நீ நம்புற? அப்புறம் நீ அந்த இடத்த விட்டு ஓடன. அப்பதானே நீ நிக்கணும். நீ எப்படி மீட்பற? அவன் மீட்பறா அந்த இடத்துல நிக்கணும். நீ மீட்பறா? விட்டுட்டு ஓடன நீ மீட்பறா? அந்த இடத்துக்கு 2 மணிக்கு வந்து நின்ன முதலமைச்சர் மீட்பறா? அந்த முதலமைச்சர் வந்து பார்த்து ஆறுதல் கூறிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதனால தானே நீ வந்துட்டு 20 லட்ச ரூபா கொடுத்த. இல்லாட்டி நீ கொடுத்துருப்பியா? 10 பைசா கொடுத்துருப்பியா? விக்னேஷ் ஒரு பையன் செத்து போயிட்டான். உன் வண்டியில் அடிபட்டு இப்படி விழுந்தான் தஞ்சாவூர்ல. அந்த குடும்பம் எதிர்பார்த்துருக்குமே, உனக்காக தான் நான் வந்தா. ஏதாவது பேசுறானா பாருங்க. இந்த ஆளுக்கு எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னு சொல்லுவான். ஒரு அரசியல் தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா அட்டாச்மெண்ட் டு த பப்ளிக். அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். நான் மக்களை தான் சிந்திப்பேன். அது எப்படி நான் வஞ்சிப்பேன்? ஒரு விடயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இலவச அந்த அரிசி திட்டம், ரேஷன் அரிசி திட்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த நிதியை சப்போர்ட்டிங், அந்த நிதியை வந்துட்டு நிறுத்துறோன்னு மத்திய ஒன்றிய அரசு சொல்லிச்சு. நீ கொடுத்தாலும் சரி நிறுத்தினாலும் சரி மக்களை நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா 1118 கோடி 180 கோடியை வந்துட்டு இந்த அரசு தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பாராட்டினா நானும் பாராட்டியிருக்கேன். அதான் அரசு. நீ அந்த மாதிரி ஒரு இடத்துல மக்களுக்காக நீ அதையாவது விட்டு கொடுத்த நீ சொல்லுவாங்க. மக்களை 12 மணி வெயில நிக்க வச்சுட்டு வந்து பேசுற. சேலம் வெயில்ல அங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிட்டான். ஏதாவது பண்ணியா நீ? அவ்வளவுதான். நீ இவ்வளவு நடந்தும் மக்கள் வந்து விஜயை கொண்டாடுறாங்களே. அவர் போற இடங்கள எல்லாம் ஒரு ஜனத்திரள் மத்தியில தானே அவர் போய்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நடந்தும் மக்கள் அவரை கொண்டாடுறாங்கன்னா அவருடைய ரசிகர்கள் அவரை ரசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு விஜயை பார்த்த உடனே அழுவுது. போட்டாங்க அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம். அழுவுது. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு ஒன்றும் இல்லைன்ற அறிவு முதிர்ச்சி வரல, அறிவு வளர்ச்சி இல்லைன்னா என்ன பண்றது? அது அழுவுது. அப்ப என்ன, அந்த சினிமாவில் பார்க்குற அந்த விஜயை வந்துட்டு அது பர்சானிஃபை பண்ணிக்கிச்சு. அவன் ஒரிஜினல் அப்படின்ட்டு. அவன் ஒரிஜினல் அப்படின்னா அவன் கிடையவே கிடையாது. ஒரிஜினலாக ஒரு முட்டாள். எதுவுமே தெரியாது அந்த ஆளுக்கு. எனக்கு கூட தானே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நானும் தானே விஜயை சப்போர்ட் பண்ண ஒரு 6 மாதம். அப்புறம் நான் மாறுறேன். யாரை எதிரின்னு சொல்றானோ அந்த எதிரியை அவன் கூப்பிட்டு கொண்டாடுறான் வீட்டுக்குள்ள. அவன் உள்ளபடியே நாணயமா ஒரு தூய்மையான அரசியல் தரவனா இருந்தேன்னா ஆதவ அர்ஜுனான்ற ஒரு லாட்டரி வியாபாரி எடுத்தாந்துட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பானா? என்ன விதமான லாட்டரி அவர் விற்கிறாரு?
எங்கேருந்து அவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவன் தான் அவன் கட்சிக்கு செலவு பண்ணுறான். நேற்று எடுத்தாந்து கொடுத்திய ஒரு கணக்கு, அந்த கணக்கில் இந்த கட்சிக்காக நான் செலவு பண்ணுறதுக்காக இந்த சொத்தை நான் விற்றேன் அப்படின்னு சொல்லலாம்னு நீ அது கணக்காட்டிட்டு அம்மாவுக்கு கடன் கொடுத்தது, பிள்ளைக்கு கடன் கொடுத்தது, ஏன் பொண்ணுக்கு கடன் கொடுத்தது, கடன் கொடுக்குறாராம் இவர். எல்லாம் இன்கம் டேக்ஸை ஏமாத்துறதுக்காக சொன்னது. அந்த மாதிரி கொடுத்துருப்பார் இவர். கடன் சொல்கிறாரு, இன்கம் டேக்ஸை ஏமாத்துறதுக்காக கடனா அப்பனுக்கு புள்ள. அப்போ இதெல்லாம் நீ யாருக்காக சம்பாதிக்கிற? முதல்ல நீ யாருக்காக சம்பாதிச்சுன்னு நீ யாருக்காக செலவு பண்ணுவோம்? முதல்ல குடும்பத்துக்காக தான் செலவு செய்யணும். கடன் கணக்கு எழுதுற. அப்போ இவன் யார்? சாதாரண ஆடு, சுயநலவி, யூகோசென்ட்ரிக். அவ்வளோதான் விஜய். ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது, அந்த பசங்களுக்கு தெரியாது. அங்கே ஒவ்வொன்றும் கத்திட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதை வச்சு இவர் அப்படியே கொண்டாடுறாங்க, இவர் அப்படியே புனிதமானவர். ஆனா விஜய் களத்துல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஒரு பெரிய இம்பாக்டா இருக்குங்க இல்லையா? 2006 விஜயகாந்த் வாங்கினதை விட அதிகமா வாங்குவாருன்னு சொல்றாங்களே, இந்த ஓட் பர்சன்டேஜ். அதெல்லாம் விஜயகாந்த் அப்போ கூட்டின கூட்டத்தை வந்துட்டு நீங்க பார்த்தது இல்லை. இதை விட அதிகம் நான் பார்த்துருக்கேன். விஜய் வந்துட்டு சென்னை போன்ற நகரங்களில் வாங்கிட்டு இருந்தாரு. ஊர் பக்கம்லாம் அவர் போகல இன்னும். ரெண்டாவது விஜய்க்காக கூட்டுறாங்க கூட்டத்தை, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன். அப்படியே ஏர்போர்ட்டில் இறங்கி திருச்சியினுடைய அந்த மரக்கடைக்கு போகிறதுக்குள்ள 6 மணி நேரம் ஆச்சுன்னு குழுவுனான்ல. இங்கே இருந்துட்டு புதுச்சேரியில் போய்ட்டு கூட்டம் பேசுகிறாரு. அப்போ ஏன் எந்த ரசிகனும் ரோட்டுக்கு வரல? இப்போ இங்கே எதிர்த்து வாக்குப்பதிவு இது வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு பெரம்பூருக்கு போனார். எங்கே வந்துட்டு ஜனங்க நடுவில் வந்துட்டு கொறுக்கையில் படுத்து விழுந்துட்டு விஜய்னு சொன்னாங்க. கூட்டினால் தவிர விஜய்க்கு வரமாட்டான். இங்கே வந்துட்டு அவர் அந்த இதுக்கு போய் பேசுகிறார், அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுக்காக அந்த சென்னை போனாரு. யார் வந்துட்டு நடுவில் வந்துட்டு விழுந்தது? திட்டமிட்டு கூட்டுறாங்க. அதெல்லாம் திட்டமிட்டு கூட்டுறான். அதுதான் அந்த கண்டுபிடிச்சிருக்குது சிபிஐ. ஆனா சிபிஐ இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல. பன்னீர் கூட நேரம் அது ஒரு விளையாட்டு. ஏன் இப்ப தாக்கல் பண்ணல? அப்ப நீ பிஜேபி எதிர்க்கிறியா ஆதரிக்கிறியா? உன் மேல 60 நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். 90 நாள் ஆச்சு, 160 நாள் ஆச்சு, 150 நாள் ஆச்சு, இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. அப்படி யாரோட ஆளு? சோ விஜய் பிஜேபி பேக் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய்னால பலனடையக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னா மோடியும் பிஜேபியும் தான், அதிமுக கூட கிடையாது. விஜயால பாஜகவுக்கு என்னங்கய்யா லாபம்? ஒன்றும் இல்லை. திமுகவுடைய ஓட்டு திமுகவுக்கு ஆதரவா விஜய் என்ன மிஷனோட வந்தாருன்னா டிசிஎம். இது ஆதவர் ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட சொன்னது. தலித், கிறிஸ்டியன், முஸ்லீம் இவங்களுடைய ஓட்டை திமுக கிட்ட பிரிஸ்டனா போகிறோம், திமுக உழுதுறோம். அதான் சொன்னது என்கிட்ட. தலித்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ். திருமாவளவன் ஒன்றும் பண்ண முடியல. கிறிஸ்டியனும் வரல, முஸ்லீமும் வரல, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மிஷன் தோத்து போச்சு. ஆனால் விஜய் பண்ணுறது என்னன்னா திமுக வந்துட்டு தப்பாக பேசுறது, திமுக மீதான மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மரியாதையை வந்துட்டு சிதைக்கிறது. அது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸு. இப்போ அவனுடைய ரசிகன் யாரும் திமுக ஓட்டு போட மாட்டான், நிச்சயம் ஓட்டு போட மாட்டான். அதுதான், அது வேற. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விஜயுடைய அஜெண்டா திமுகவுக்கு ஓட்டுகளை குறைக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும். அது முடியாது. ஸோ இவருடைய ரசிகர்களை மட்டும் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பெரம்பூர்ல 1, திருச்சி கிழக்குல 1. என்ன கணக்கு ஐயா அது? 2 இடத்துலையும் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் நிறைய இருக்குன்றது ஒரு கணக்கு. அவங்க இது பண்ணுது. 2 இடத்துல போட்டிடுறது வந்து சட்ட ரீதியாக வந்துட்டு இடம் இருக்குது. ஆமா, போட்டிடுறாரு. ஆனால் அவர் கணக்கு பண்ணது தப்பு என்னன்னா, பெரம்பூர்ல கிறிஸ்டியன் இருக்காங்க, ஆனால் தொழிலாளர்கள் தான் அங்கே ரொம்ப அதிகம். ஐசிஎஃப் நிறைய இருக்கு. தொழிலாளர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னை விட அரசியல் தெரிஞ்சவங்க, உன்னாட்ட போட்டா பேரும் கிடையாது. அதனால அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டேன். ஸோ அங்கே ஒரு டெபாசிட் எடுப்பு. திருச்சியில் போனீங்கனாலும் அதே தான். கிறிஸ்டியன் அப்படின்றதுனால ஒரு கிறிஸ்தவன் ஓட்டு போட்டுடலாம் போகிறதில்ல, புரியுதுங்களா? அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிறிஸ்டியன் கட்சி ஒன்று உருவாகி அது பேரம் பேசும்ல. ஆமாம், அப்படி எதுவும் உருவாகலை. ஏன் அப்பெல்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரே காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. விஜய் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஐயா? ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ரசிகர்களை கூத்தடிக்கிறாருல, இது வந்துட்டு ஒரு ஓட்டாக மாறும். அது அவனுக்கு ஓட்டு போட தெரிஞ்சுன்னா சரியா, அவனுக்கு பொத்தான அடுத்து தெரியுதா இல்லையா அப்படின்றது தெரியல. அது எங்கேயாவது போயிட்டு அவன் போட்டு அந்த பேர் எழுதியிருக்கிற இடத்துல போட்டு அமைக்கிட்டு இருந்தானா தெரியாதில்ல, ஒன்றும் தெரியாதில்ல. எத்தனை தொகுதியில் போட்டிக்கிட்டா எவ்வளோ எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா ஆட்சியை பிடிக்கலான்றதே தெரியலையே.
தமிழ்நாடு முழுமைக்கும் உங்களுக்கு பெருசா கட்டமைப்பு இல்லை, நகரங்கள்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கீழே இறங்கி பார்த்தாதான் தெரியும், அந்த பூத் ஏஜென்ட் லிஸ்ட்லாம் நமக்கு பார்த்தாதான் தெரியும். குறிப்பாக இந்த ரூரல் கான்ஸ்டியூன்சி விஜய்க்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்க வாய்ப்பு இருக்கு? எந்த இடத்துலையுமே கட்டமைப்பு இல்லை. எங்கேயாவது விஜய் கட்சி சார்பாக வந்துட்டு ஒரு குச்சியை நட்டு கொடியேற்றினாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கட்சியினுடைய அந்த அலுவலகம், தொகுதி அலுவலகம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அது திறந்து வச்ச விழான்னு எங்கேயாவது நடந்திருக்குதா? அவனுக்கு அதனால ரசிகர் பண்றோம். ஓகே, விஜய் வந்து எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க, ஓன்னு கத்துவாங்க. விஜய் பேசி முடிச்சிட்டோன்னா வேலையை பார்க்க போயிடுவான். ஏன்னா அன்றாடம் கழிச்சு அவனுக்கும் வயிறு இருக்குல்ல, இல்லையா? என்ன பண்ணுவான்? ஆனந்த் அவர்கள் சொன்னாரு போஸ்டர் விட்டவங்களுக்கு தான் நாங்க சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. வேட்பாளர் பட்டியல பார்க்கும்போது பல கட்சிகள்ல இருந்து வந்த முக்கிய புள்ளிகளுக்கு வந்து சீட் கொடுத்திருக்காங்க. அந்த அதிமுகவில் இருந்து சீட் மறுக்கப்பட்டவர்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. வேட்பாளர்கள் தேர்வு செய்தா உங்களுக்கு மிகப்பெரிய கோட்டை விட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. இவரு விஜய் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரனை வந்துட்டு மாவட்ட தலைவரை போட்டாரு, செயலாளரை போட்டாரு. வேற யாராவது பண்ணுவாங்களா இது அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா பேசுறாரு. அந்த ஆட்டோ ஓட்டுநர் இருக்கானே, அவனுக்கு வேட்பாளராக இருக்கானே இல்ல, ஏன் அவன் வந்தான், இந்த நேர்காணலுக்கு வந்தான், வேட்பாளர் நேர்காணலுக்கு வந்தான். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த விஜய் உட்பட விஜய் பூசி ஆனதுங்களா 5 கோடி செலவு பண்ணுவீங்க. அவன் எழுந்து ஓடிட்டான். இவங்க தான் ஊழல் ஒழிக்க போகிறாங்க. 5 கோடி ரூபா செலவு பண்ணுவியா? நான் பண்ணுவேன். 2 கோடி ரூபாய் கட்சி கொடுப்பியா? கொடுப்பேன். கட்சிக்கு இதுக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். கட்சி ஏழை கட்சி, யாரும் இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் ஒரு 2 கோடி ரூபாய் பூசி ஆனது கேட்குறான். ஓ, இதுதான் அந்த கட்சி. திமுக அதிமுக கூட கட்சிக்குள்ள ஒரு அமைப்பு ரீதியான பொறுப்பாளர்களை போடுறதுக்கு காசு கேட்கறான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. போராட்டங்கள்லாம் வெளியே பண்றாங்க. விஜய் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு? திமுக அதிமுக கூட இப்படி நடந்தது கிடையாது. முடியாது, அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போ இதுதான் விஜய். இது சும்மா போல். ஓகே, உள்ளீடற்ற ஒரு மனுஷன், எதுவுமே தெரியாது, எழுதி கொடுக்கறது படிச்சுட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். மற்றபடி மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. நான் ஓப்பனாகவே சொல்றேன், மயக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளு. யாராவது ஒரு கட்சிக்காரன் பேசுறதுக்கு ஆள் இருக்கானா? தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய டிபேட்டுக்கு கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. போக வேணான்ட்டாங்க. ஏன்னா பிடிச்சி எக்ஸ்போஸ் பண்றாங்க அவனும் கேள்வி கேட்டு. அதனால போக வேணாம், நான் மட்டுமே பார்த்துக்கிறேன். விஜய் அப்போ ரசிகனை தவிர நீ எங்க ரீச் பண்ண போற? ரசிகனாவே இருக்க மாட்டான். ஏன்னா மனிதன் அப்படின்னம்னாலே சிந்தனை தான். தம்பி இருக்கான் அப்படின்னு அப்படியே வேடிக்கை பார்க்கறான்னு நினைச்சிட்டு இருப்போம். அவருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். அவரும் அசஸ் பண்ணுவாரு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கான ஓட்டு. ஆமா, அவருக்கும் தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த கட்சி செயல்படக்கூடிய ஒருத்தர் தான் ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு அவருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். அதுதான் அவருடைய ஓட்டை தீர்மானிக்குமே ஒழிய, இப்போ விஜய் என்ன நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவர் ஒரு ஓட்டு போடுவோன்னு பண்ண மாட்டாங்க. ஏன்னா செக்ரட்டேரியட்ல போயிட்டு நீ டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது, நிர்வாகம் செய்யணும். அங்கே போயிட்டு இப்படி இப்படி என்ன பண்ணுவோம்? ஐஏஎஸ் அதிகாரி லூஸ் ஆகிட்டான்டா நம்ம முதலமைச்சர் போயிடுவாங்க. உள்ளார சார் உள்ளே வரலாமா அப்படின்னு, கொஞ்சம் நேரம் ரிஹர்சலில் இருக்கிறேன் அப்படின்வாங்க. லூஸு. நான் சொல்கிறேன், சீரியஸாக நான் சொல்கிறேன், நான் இப்படிலாம் யாரையும் வர்ணிச்சதில்லை. லூஸு. நீ வந்துட்டு சட்டம் ஒழுங்க பேசுகிற அப்படின்னம்னா எடுத்து வச்சு பேசு, டேட்டா வை. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான். உனக்கு தெரியுது, தாமரை செல்வன் என்னை விட 20-30 வயசு நீ சின்னவன், நீ பேசுவேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை. எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது எடுத்து கூகுளில் போடு, அதையே பேசு. அப்படியே இருக்கா? கிடையாது. நீ இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் வீடெல்லாம் நீ பேசுகிற, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்ட்டு. பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா உன்னோட எதுக்கு ஏன் இவ்வளோ பெண்கள் வராங்க? எப்படி வர முடியும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அமைதி இல்லை அப்படின்ற. ஆனால் அதே விடல கலந்துக்கிட்ட ஆற்காடு இளவரசர் என்ன சொன்னார்? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் தான் இருக்கு, மறுத்து பேச முடிஞ்சுது அவனால. அவ்வளவுதான். அப்போ அடிப்படையில் இவருக்கு என்னன்னா எதை பத்தி புரிதலும் இல்லை. இவர் கூட இருக்கிறவனா ஒரு எஜெண்டாக்காக வேலை செய்யலாம். தப்பா பேசு, உன் வாயிலிருந்து இந்த மாதிரி சொல்றாரு, விஜய் சொல்லிட்டாரு, செய்தி ஆகும், அது செய்தி ஆகணும், அது விவாதம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஐயா, களம் எப்படிங்கயா இருக்கு? இந்த வேட்பாளர் அறிவிச்சாச்சு, தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க, எல்லாரும் பிரச்சாரத்துல போயிட்டு இருக்காங்க.
இந்த பெர்செப்ஷன் பேட்டில் யாருங்கய்யா கொஞ்சம் முந்துற மாதிரி நமக்கு தெரியும்? ஐயா, இந்த பர்செப்ஷன் பேட்டில் அப்படின்றதே வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, பெருவாரியான வாக்காளர்களை உள்ளடக்காத ஒரு சிந்தனை அது. ஓகே. பர்செப்ஷன் பேட்டில் அப்படின்றது தே ஆர் நாட் ஃபார் பர்செப்ஷன். அவங்க அன்றாட அனுபவிக்கிறாங்க ஒரு ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இந்த ஆட்சி செஞ்ச சாதனைகள் அவங்க சொல்லிக்கிறது, சமூக நல திட்டங்கள்னு சொல்றதை அவன் அனுபவிக்கிறான். அதுல எங்க பர்செப்ஷன் இருக்குது? ஓகே, ரியாலிட்டி தான் அது. ரியாலிட்டி, நாட் ஈவன் சர்ரியாலிட்டி, பட் இட்ஸ் ரியாலிட்டி. ஸோ ஸ்டாலினுடைய சாதனைகளுக்கும் ஸ்டாலின் அது சாதனை இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டத்துக்கும் இடையிலான போட்டி தான் அது, கட்சிகளுக்கும் இடையிலான போட்டி தான் அது. ஸோ ரெண்டா தான் டிவிஷன் ஆகுது. ஸ்டாலின் வேணுமா வேணாவா? ஓகே. வேணும்னா எதிர்த்து ஓட்டு போட போறான், வேணும்னா ஸ்டாலினுக்கு போட போறான், இவ்வளவுதான். இதுல எங்க பர்செப்ஷன் பாட்டில் இருக்குது? யாருக்கு தெரியாது நமக்கு. ஓகே. இப்போ நடுத்தர வர்க்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆட்சி எப்படி வேலை செய்யுது, இதனுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது? இப்போ இவங்களாம் சொல்றாங்களா சட்டம் ஒழுங்கு, அப்படியா? எவ்வளோ பெண்கள் வேலை செஞ்சுட்டு வருவாங்களா? தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் வந்துட்டு எம்ப்ளாய்டு. அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ரேஷியோ விட தமிழ்நாடு தான் அதிகம். இந்தியா ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ரேஷியோ தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம். ஆனால் ஆவரேஜ் அது தமிழ்நாடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம்ல அதிகம். அப்போ எவ்வளவு பெரிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு தான் திறங்க ஓட்டு போட போறாங்க. அதுல எங்க வந்துட்டு இதுல பர்செப்ஷன் பேட்டில், நரேட்டிவ் இதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஆல் வி ஆர் செட்டிங் ஃபார் அவர் செல்ஃப். ஓகே. அது நம்மளுக்கான ஒரு பேச்சு விவாதத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஊடகங்கள் தவிர நாங்க பர்செப்ஷன் பேட்டில் இல்லை. இவர் சொல்றதுனால ஒரு பர்செப்ஷன் உருவாகாது, இவர் சொல்றதுனாலே ஒரு பர்செப்ஷன். டிஎம்கே சென்ட்ரிக் எலெக்ஷன் தானே இது? டிஎம்கே சென்ட்ரிக் இல்லை, அவங்க தானே ஆட்சியாளர்கள். இவங்களுக்கு எதிரான ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்ததுன்னா எதிர்கட்சி அதான போன தேர்தலில் நடந்துச்சு. அப்போதான் எடப்பாடி பரப்புரை பண்ணாரு, அப்பவும் பிஜேபி பரப்புரை பண்ணுச்சு, அப்பவும் மோடி வந்து தான் பேசிட்டாரு. ஆனா தோத்தாங்களே. ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாத்துனாங்க. இப்போ இந்த ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். ஓகே. எவ்வளவு தூரம் போயிட்டு எத்தனை கூட்டங்கள்ல வந்துட்டு ஸ்டாலின் பேசினாலும் சரி, எடப்பாடி பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, இந்த இடத்துல வந்து நிற்பாங்க. ஓகே. இந்த ஆட்சி எப்படி ரிசல்ட் எப்படிங்க இருக்கு? நான் உங்கள்ட்ட ஆர்டமா கேட்கல, அது நான் சொல்றதும் இல்லை. ஏன்னா இந்த நாட்டுல இவிஎம்லாம் இருக்குது, தேர்தல் ஆணையம்லாம் இருக்குது, எப்படி வேணாலும் அவங்க சொதப்புவாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் சொல்ல வரேன், நேர்த்தியாக இந்த தேர்தல் நடந்தால் ஸ்டாலின் 50% மேல ஓட்டு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கா இல்லையா, இதுதான் வந்து ஓட்டை தீர்மானிக்க போகுதே தவிர எந்த ஒரு பெர்செப்ஷனும் யாரையும் எதையும் தீர்மானிக்காத உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.